Hi friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் சுக்கா தாங்க சார் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கிராமத்துல விறகு அடுப்புல கிராமத்து முறையில செஞ்ச சிக்கன் சுக்கா தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செஞ்ச வீடியோல பார்ப்போம். நம்ம இப்போ சிக்கன் சுக்கா தான் பண்ண போறோம். அதுக்கு நான் இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான வத்தல் எடுத்துக்கலாம். அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, மல்லி 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கிராமத்து முறையில் அம்மியில் மசாலா அரைச்சி சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். வாங்க அம்மியில் மசாலா அரைக்கலாம். நம்ம இப்போ மல்லி வச்சுக்கலாம். வத்தல் சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். கிராமத்து அழகோ அழகுதாங்க. ரொம்ப வெயில், வேற எங்கேயும் எடுக்க முடியல பாருங்க. ஆனாலும் சூப்பராக இருக்குது. அம்மியில மசாலா அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன்ல மசாலாவும் தயிரையும் 2 ஸ்பூன் தயிரையும் நம்ம சேர்க்க போறோம். தயிர் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பிணைஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பசங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிச்சு. நம்ம தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு எல்லாம் ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட போறியா? இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிறட்டும். இன்னைக்கு விறகு அடுப்பில் செய்கிறீங்களா? ஆமாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால இப்போ நல்லா சிக்கனை கலரி வைக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே தரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வந்தது சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றி கருவேப்பிலை மல்லி செடி போட்டு இறங்கிக்கலாம். ஓகே, போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிராமத்து முறையில் அம்மியில் அரைச்ச மசாலாவை வச்சு இன்னைக்கு சிக்கன் சுக்கா வந்து செஞ்சுருக்காங்க. வாங்க இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சுற்றுவோம். ஒரு குடி அப்படியே எடுத்து ஒரு கறி. உண்மையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அந்த கிராமத்து சமையல் நம்ம சாப்பிடும்போது அருமையாக தெரியுது. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.